வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய சில அடிப்படை வினாக்கள் குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். தமிழ் இலக்கணங்கள் மொத்தம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இதை தான் தமிழ் இலக்கணங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் இலக்கணங்கள் குறித்து கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம். இதுபோல் வினாக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் அப்டேட்டாக பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 ஆகும். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்து முதல் எழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன. முதல் எழுத்துக்கள் 30 வகைப்படும். எழுத்துக்களின் இடப்பிறப்பு, இதுவும் டிஎன்பிஎஸ்சிலும் டிஎன்யூஎஸ்ஆர்பிலும் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. தலையில் ஆயுத எழுத்தும், மூக்கில் மெல்லின 6 எழுத்தும், கழுத்தில் இடையின 6 எழுத்தும் ப்ளஸ் உயிர் 12 எழுத்தும் கழுத்தில் தோன்றுகின்றன. மார்பில் வல்லின எழுத்து 6 எழுத்துக்கள் மார்பில் தோன்றுகின்றன. அந்த எழுத்துக்களை கொடுத்துட்டு கூட இது எங்கே தோன்றுகின்றது அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்து வச்சுங்க. இலக்கண வகை சொல் 4 வகைப்படும். அதாவது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். இந்த இலக்கண வகை சொல் 4 வகைப்படும். தமிழ் இலக்கணங்கள் 5 வகைப்படும். கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. அதே போல் இலக்கணங்களில் இந்த வகைப்படும் கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய நண்பர்கள் கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கீங்க. நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் என அழைக்கப்படும். செயல் அல்லது வேலையை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். பெயரையும் வினையையும் சார்ந்து முன்னும் பின்னும் அதிகமாக இடையிலும் வருவது இடைச்சொல் என அழைக்கப்படும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துட்டு கூட இடைச்சொல், உரிச்சொல், வினைச்சொல் ஆப்ஷனில் கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணலாம். பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் உரிமை பூண்டு அவற்றின் முன் அடையாய் வருவது உரிச்சொல் ஆகும். இதையும் நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த பகுதி ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும். இலக்கணங்களில் வகைகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நிறைய நண்பர்கள் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் இலக்கண வகை சொற்கள் 4 வகைப்படும். அதே போல் இலக்கிய வகை சொற்களும் 4 வகைப்படும். அதாவது இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் என 4 வகைப்படும். எல்லோருக்கும் விளங்கும் வகையில் இயல்பாய் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் ஆகும். கற்றோருக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொல் திரிசொல் ஆகும். தமிழக ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் தமிழில் மாறுபட்டு வழங்கப்படும் சொற்கள் திசை சொற்கள் ஆகும். வடமொழி சொல் தெரிந்தும் தெரியாமலும் தமிழ் மொழியில் வந்து வழங்கப்படுபவை வடசொல் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துட்டு கூட உதாரணமாக கற்றோருக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆப்ஷனில் கொடுத்து குழப்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெயர்ச்சொல் மொத்தம் 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், அதாவது குணப்பெயர் அப்படின்றத பண்பு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எச்சம், பெயரச்சம், வினையச்சம் என 2 வகைப்படும். ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறு பொருளுக்கு ஆகி வருவது ஆகுபெயர் ஆகும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதையும் அப்படியே கொடுத்துட்டு ஆப்ஷனில் ஆகுபெயர் 1 கொடுத்துட்டு மிச்சம் 3 கொடுத்துட்டு குழப்பறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆகுபெயர்கள் மொத்தம் 16 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பகுபதம், பகாபதம் என 2 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகுபதத்தின் உறுப்புகள் மொத்தம் 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என பகுபதத்தின் உறுப்புகள் மொத்தம் 6 இருக்கிறதா சொல்கிறாங்க. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இலக்கணங்களில் இந்த வகைப்பாடுகளில் கேட்டாங்க அப்படின்னாலே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிரும். நல்லா தெளிவாகவே பார்த்து வச்சுக்கோங்க. பண்பு பெயர், அதாவது நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம் ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றுவது பண்பு பெயர். வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னும். எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படும் வேற்றுமை உருபு எது அப்படின்னா முதல் வேற்றுமை. விழி வேற்றுமை என அழைக்கப்படுவது எது அப்படின்னா 8ஆம் வேற்றுமை. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. முதல் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் குழப்பலாம். எழுவாய் வேற்றுமை. தொகை மொத்தம் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வலு 7 வகைப்படும். வினா 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். வினா 6 வகை தான் படும், விடை 8 வகைப்படும். பண்பு பெயர் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 7 வகைப்படும். புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னும். அகத்திணைகள் மொத்தம் 7 வகைப்படும். புறத்திணைகள் மொத்தம் 12 வகைப்படும். தொடை 8 வகைப்படும்.
தொடை விகற்பங்கள் மொத்தம் 35 வகைப்படும். இது ரெண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தொடை அப்படின்னு கேட்டால் 8 வகைப்படும். தொடை விகற்பங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 35 வகைப்படும். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. வெண்பா மொத்தம் 6 வகைப்படும். ஆசிரியப்பா 4 வகைப்படும். நம்ம அடுத்த வீடியோவில் இலக்கணம் குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம். நிறைய இலக்கண ஸ்டேட்மெண்ட்டுகளையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய இலக்கணங்களையும் நல்லா பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களாம் ஷேர் பண்ணுங்கள். இது போல வினாக்களை தொடர்ந்து பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க தமிழ்.